பேராசிரியர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு பாரிய எதிர்பார்ப்பினை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். இந்த நம்பிக்கை எப்படி ஏற்பட்டது? இது வெறுமனே அந்த கட்சி மீதான ஒரு ஈர்ப்பா அல்லது மக்களுக்கு இருக்கிற விரக்தி மனநிலையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையிலே ஆண்ட கட்சிகள் மீதான வெறுப்பு ஒரு 50% என்று சொன்னால், இது உங்களுக்கு தெரியும், என்பிபி கட்சியில அவர்களுடைய தாயக கட்சியான ஜேவிபி கட்சி மீதான கொள்கை என்பதற்கு அப்பால் ஜனாதிபதி மீது, அவருடைய ஆளுமை மீது, அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள், வெளியில் ஆற்றிய உரைகள் என்று நீங்க பார்த்தீர்கள் சொன்னால், அவர் மீதுதான் இந்த ஆணை, அந்த வெறுப்பு ஒரு 50% என்று சொன்னால், ஜனாதிபதி மீதான நம்பிக்கை ஒரு 50% என்று நான் சொல்லுவேன். ஆகவே தனி மனிதராக அவரை மக்கள் இவ்வளவு காலம் வந்த ஆட்சியாளர்களிலிருந்து வேறுபடுத்தி பார்த்தது, இவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார். இந்த ஆணை 2015ஆம் ஆண்டும் வழங்கப்பட்டது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போதும் இது ஒரு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை. அது தோல்வி அடைந்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு மக்கள் போனார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அப்படி ஒருத்தர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற அந்த தோரணையில் தான் அவர்கள் மக்கள் ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர் வெளியில பேசின விடயங்கள், பார்லமெண்டத்தில் பேசின விடயங்கள், அவர் ஊழலை ஒழிப்பார், அதுதான் எங்கள் நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, வீண் விரயத்தை ஒழிப்பார், அதிகார துஷ்பிரயத்தை ஒழிப்பார் என்று மக்கள் நிச்சயமா நம்புகிறார்கள். அதுதான் இந்த வெற்றிக்குரிய பிரதான காரணமா நான் பார்க்கிறேன்.